நம்ம இப்போ அபுதாபியிலேருந்து இந்தியா போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ 6 மாதம் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்டு. நான் ருவைஸ்லேருந்து இப்போது அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நடுவில் ட்ராவல் ஜேர்னி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்நாக்ஸு பழம்லாம் கொடுத்து விட்டாங்க கம்பெனியில். எங்களுக்கு மினி பஸ் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 10 பேர் போகிறோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக ஃப்ரீயாகவே இருந்தது. ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். அபுதாபி ஏர்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஸோ மற்ற பசங்க அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு டெர்மினலில் உள்ளே ஏறி வந்துட்டோம். இன்னும் நம்ம ஃப்ளைட் எப்போ போர்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன கேட்டுலாம் பார்க்கணும், அந்த போர்டில் தான் போய் பார்க்கணும். நீ வருவ ப்ரோ இந்த வீடியோவில் ப்ரோ. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்லாம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் நின்றுருந்தோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி செக்கு, அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கூட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வாட் ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் எங்களோட வாட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி துபாய், அபுதாபியில் ஏதாவது கோல்டு இல்லை ஏதாவது கூட்ஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு வாட் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டில் அதை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே தான் வாட் ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா கூட உங்களை கைட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ நீங்கள் உங்களோட வாட் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கலாம். நாங்கள் சீக்கிரமாகவே அந்த போர்டிங் பாஸு, செக்யூரிட்டி செக்லாம் முடித்ததுனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. நாங்கள் ஏதாவது லான்ச் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் எங்களோட கார்டுக்கு அந்த ஆக்சஸ் இல்லை. ஸோ லோக்கல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கார்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கடையெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம், சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டோம். ஸோ நிறையவே எங்களுக்கு கில் பண்ண டைம் இருந்தது. ஒரு வழியாக அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கே நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜம்முன்னு படுத்தாச்சு. ஃப்ளைட்டு போர்டு பண்ணியாச்சுங்க. நமக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. லக்கீலி எனக்கு இண்டிகோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து டைரெக்டாக சென்னை கிடையாது, இங்கேருந்து ஒரு கனெக்டிங் வயா ஹைதராபாத்தில் ஒரு 2 hours வெயிட்டிங். அதுக்கப்புறம் சென்னைக்கு ஃப்ளைட்டு. ஹைதராபாத்தில் திரும்ப பேகேஜ் எல்லாம் ரீசெக்இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை போய் எடுத்துகிட்டு திரும்ப ரீசெக்இன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து சென்னை இன்னும் ஒரு 1.5 hours போயிட்டு சேர்ந்துடும். இதாங்க நாங்கள் ஃப்ளைட்டு. ஸோ இண்டிகோ ஏர்பஸ் A320 அப்படின்ற மாடலு. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க ஆர்வமாக. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. சென்னையில் கால் எடுத்து வச்சோடனே இங்கேருந்து நம்ம மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு போனோம். ஸோ வீட்டில் 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பிளானு தென்காசிக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சென்னையிலேருந்து ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் ஊருக்கு இறங்கியாச்சு. தென்காசி தான் எங்கள் சொந்த ஊர். இங்கே வந்தோடனே அந்த டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டெல்லாம் அப்படி இருந்தது. ஸோ வெயிலில் சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் யூஏயில் வெயிலேருந்து வந்ததுக்கு இங்கே எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் நம்ம யூஏயில் மே, ஜூன், ஜூலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கிளைமேட்டு. ஸோ அங்கே இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருந்தது பாருங்கள். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபுல்லாக ஊரில் க்ரீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கடா போயிட்டுருக்காங்க காரில் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் தென்காசி சரௌண்டிங்ஸில் நிறைய வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம்
ஆறு அந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ தென்காசி தாண்டி கேரளா பார்டருக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அங்கே தான் வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி தான் போகிறோம். இது ஆக்சுவலாக கேரளாவில் தான் இருக்குது. ஆனால் வந்து நான் என்ன இடம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த இடம் நம்ம போகிற இடம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனான் என்ன. வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே ஃபுல்லாக வந்து ரப்பர் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா மரத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அதை வெட்டி விட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிரட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ இங்கே தான் வந்து நம்ம குளிக்க போகிறோம். இந்த இடத்த பாருங்கள், ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. குற்றாலம் அதுக்கப்புறம் அந்த மற்ற ஃபால்ஸ்லலாம் குளித்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு அந்த அருவி மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இங்கேயே குளிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே வந்தோம். ஸோ இது வந்து தேங்கி நிற்கிற தண்ணி கிடையாது, நல்ல ஃபோர்ஸாக ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் இது. ஸோ நம்ம குளித்தா எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியை பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு, ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துரும். ஸோ இங்கே அவ்வளோ யாருமே வரல. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம் அந்த மொத்த இடத்துலையுமே. ஸோ நாங்கள் போகும்போது தான் ஒரு 2-3 பேர் வந்து அந்த சைடு குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பால்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தோம், அதை போட்டு விளையாடிட்டு இருக்கோம் இப்போது. எனக்கும் ரொம்ப நாள் டவுட்டு ரப்பர் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரப்பர் மரத்தை லைட்டாக கீறி விட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகி அந்த கண்டெய்னரில் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ வேறு எதுவும் அது கண்டாமினேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அதை செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் வந்து ரப்பர் எடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.